குட் ஆஃப்டர்நூன். சரியா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஐ கிளாஸ்க்கு வந்துருக்கீங்க அப்படி தானே? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. கான்ஸ்டியூஷன்லேருந்து எத்தனை கேள்வி கேட்குறாங்க? அப்ராக்சிமேட்டாக 10. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கான்ஸ்டியூஷன் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 கேள்வி தான் கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் சம்மந்தமான கேள்வி அப்படிங்கிறது 3 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குடிமையியல்னு போட்டிருப்பாங்க தமிழ் புக்கில். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் சேர்த்திங்கன்னா தான் 10 வரும். சரியா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்த நோட்ஸ் தான். சரியா? ஸோ ஸ்கூல் புக்கை வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. சரியா? ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான மீனிங் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மீனிங், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசமைப்பின் பொருள், பணிகள் மற்றும் முக்கியத்துவம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இப்போ வந்து பார்லிமெண்ட்னு இருக்குது. ஸோ பார்லிமெண்டோட வேலை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்களை இயற்றுதல், அதாவது எனாக்டிங் லா. சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி அந்த பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்களை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருந்திருக்கணும். சரியா? அந்த அமைப்பு என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் பாடி. சரியா? அப்போ இருந்த ஒரு பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் பாடி அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது. அதாவது மத்திய சட்டமன்றம் அப்படிங்கிறது அரசமைப்பு நிர்ணய சபையாக செயல்படுகிறது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட் அப்படிம்பாங்க. ஒரு நாட்டின் அடிப்படை சட்டம். சரியா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கிற எல்லா சட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து தெரிஞ்சுக்கணும்னா ஃபங்க்ஷன். கான்ஸ்டியூஷனுடைய பணி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டு ப்ரொவைட் எ செட் ஆஃப் பேசிக் ரூல்ஸ் தட் அலோ ஃபார் ஆப்டிமல் கோஆர்டினேஷன் அமங்ஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அதாவது அரசின் குடிமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வழங்குவது. சரியா? இதுதான் கான்ஸ்டியூஷனுடைய மெயின் ரோல். அதுக்கு அடுத்தால கான்ஸ்டியூஷன்னா என்ன அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. பாடி ஆஃப் நெசசரி கோட்ஸ் அக்கார்டிங் டு விச் எ ஸ்டேட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்ட் கவர்ன்ட். அதாவது அரசமைப்பு என்பது ஒரு அரசு அமைக்கப்பட்டு அதை ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். மற்ற லாவுக்கும் கான்ஸ்டியூஷனுக்குள்ள மெயின் டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மற்ற லா எல்லாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா குற்றவியல் சம்பந்தமான வழக்குகளுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றங்களை பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இப்போ பார்லிமெண்ட் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன, சட்டசபை அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. சரியா? இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாருன்னா பிரைம் மினிஸ்டரோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, இப்படி அரசாங்கம் செயல்படுவதற்கு தேவையான எல்லா விதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொண்டிருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டம். சரி, அடுத்தது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அரசாங்கம் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபைன்ஸ் ஹூ ஆர் ஆல் சிட்டிசன்ஸ். அதாவது ஒரு நாட்டுடைய குடிமக்கள் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனில் தான் சொல்கிறாங்க. அடுத்தது இட் எம்பவர்ஸ் த கவர்மெண்ட். அரசாங்கத்திற்கு அதிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனில் இருந்தால் கிடைக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட்டோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அதிகாரம், இந்த பவர் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா கான்ஸ்டியூஷனில் இருந்து தான் வருது. சரியா? அடுத்தது இந்த கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவில் 2 டைப்ஸ் இருக்குங்க. 2 வகையான அரசமைப்பு சட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சரியா? எழுதப்பட்ட அரசியலமைப்பு. எழுதப்பட்ட அரசியலமைப்புனா உங்களுக்கே தெரியும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி இருக்கிறது. ரிட்டன் ஃபார்மில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு. சரியா? அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் அதில் கேட்க மாட்டாங்க. கேட்குறதா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிட்டன் எழுதப்படாத அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. சரியா? ஸோ இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம். சரியா? இப்படி ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் கிடையாது. ஸோ இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். இப்போ பார்லிமெண்ட் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா இருக்கும். சரியா? பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக சொல்லியிருப்பாங்க.
சில இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனாக இருக்கும். எங்கேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ, கன்வென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கன்வென்ஷன் அப்படின்னா ரிட்டன் ஃபார்மில் இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரபா வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னர். கவர்னரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள போடுறாங்க அப்படின்னா, அந்த கவர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில இது குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வயது வந்து 35 வயதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறையாம இருக்கணும். இந்திய குடிமகனா இருக்கணும். இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா, அதில சொல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த மாநிலத்தில கவர்னரா நியமிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இதில கவர்னர் இருக்கிறார் அப்படின்னா, இங்க இருக்கிற கவர்னர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ வெளி நபரை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தோட ஆளுநரா வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரூல்ஸ் எதுலயும் இருக்கும் அப்படின்னா இருக்காது. எந்த ரூல்லயுமே வந்து இது இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன். இப்ப இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. சரியா? இப்ப ஜட்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 32 33 நெனைக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிபதி இந்திய தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. இப்ப இந்த தலைமை நீதிபதி போனதுக்கு அப்புறம் புதுசா ஒரு தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? புதுசா ஒருத்தர வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதியா நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யார தலைமை நீதிபதியா நியமிப்பாங்க? 30 ஜட்ஜஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குருவோம். அதுல யார நியமிப்பாங்க? யாரு சீனியரா இருக்காங்க. ஸோ ஆனா, சீனியர தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தலைமை நீதிபதியா நியமிக்கணும்னு எங்கேயுமே ரூல்ஸ்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? யார வந்து தலைமை நீதிபதியா நியமிக்கணும் அப்படிங்கிறதுல, அங்க இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் ஜட்ஜ தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் ரிட்டன் ஃபார்ம்ல இருக்காது. ஸோ அரசாங்கம் வந்து யார வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, யார் சீனியர் ஜட்ஜோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரிட்டன் ஃபார்ம்ல அது இருக்காது. அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ யுகேல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனா இருக்கும். நம்ம இதுல வந்து ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கிறது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனா அத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. சரியா? இதுல வேற ஒண்ணும் கேட்கறதுக்கு இல்லை. சரியா? அடுத்தது மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரியா? கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 9th டிசம்பர் 1946. சரியா? 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9வது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த அசெம்பிளியோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இது நிறைய தடவை கேட்டுருக்காங்க. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் பார்ட்டிஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகளாக பிரிக்கப்படுது. அப்போ பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அதற்கப்புறம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 14 ஆகஸ்ட் 1947. இது கேட்டதில்ல. ஆனா இது கேட்டிருக்கிறாங்க. முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போது நடைபெற்றது அப்படிங்கிறது. டிசம்பர் 9, 1946. பிளேஸ் எல்லாம் தேவையில்ல. டேட் மட்டும் தான் கேட்பாங்க. அப்படி பிளேஸ் கேட்டாங்கன்னா டெல்லி தான். சரியா? அந்த ஒரு டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9th டிசம்பர் 1946. சரியா? அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன். இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எலெக்டட் அப்படிங்கிறது. இன்டைரக்ட்லி எலெக்டட். இது ஒரு முக்கியமான வேர்டுங்க. மறைமுக வாக்கெடுப்பு.
ஸோ எலெக்ஷனை பொறுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன் சரியா இந்தியாவை பொறுத்தளவில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்போ டைரக்ட் எலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன், சட்டசபை எம்எல்ஏக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற எலெக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுறது, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுறது, ராஜ்யசபா எம்பியை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் சரியா. உங்களுக்கு கேட்குறது இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து கேட்பாங்க. அதை விட டெப்த்தாக போக மாட்டாங்க. பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் இன்டைரக்ட்லி எலெக்டட் சரியா. டைரக்ட்லி எலெக்டடுங்கிறது உங்களுக்கே தெரியும், எம்பி எம்எல்ஏ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, பஞ்சாயத்து பிரசிடென்ட், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி எலெக்டட். இந்த சென்டென்ஸ் ஃபார்மில் கொடுத்தாங்க அப்படின்னா இன்டைரக்ட்லி எலெக்டட், இந்த வேர்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க சரியா. இந்த எலெக்ஷன் இதுல இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது சில டைம் கேட்டிருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ரெஃபரண்டம் ரெஃபரண்டம் அப்படின்னா தமிழ்ல பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. ரெஃபரண்டம் பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம், டைரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம். நமக்கு தேவையான லா, நமக்கு தேவையான சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க சரியா. இவங்க என்ன லாவை வந்து கொண்டு வர்றாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறோம். இந்த ரெஃபரண்டம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மக்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தீர்மானிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வச்சிருக்காங்க சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரில் பில்லியன் ரைடருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம ஊரை பொறுத்தளவில் சட்டமன்றமோ பாராளுமன்றமோ தான் தீர்மானிக்குது. ஆனால் அதே இது இந்த ரெஃபரண்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானிக்கிற உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. அந்த எலெக்ஷனில் மக்கள் வந்து ஆமாங்க பில்லியன் ரைடருக்கும் ஹெல்மெட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லாவாக மாறிடும். இல்லை பில்லியன் ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த லா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பொது வாக்கெடுப்பு. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சுவிட்சர்லாந்தில் இருக்குது, இந்தியாவில் கிடையாது, சுவிட்சர்லாந்து சரியா. பொது வாக்கெடுப்பு அதை கேட்டிருக்கிறாங்க சில டைம், நீங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்குது அப்படிங்கிறது. ஏன் இந்தியாவில் இல்லை? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? பிரதிநிதித்துவம் கரெக்டு. சரி, அடுத்தது வேற காரணங்கள்? சேம் பாப்புலேஷன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நாடு, நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு எத்தனையோ ஆயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா செலவாகுது. ஸோ இப்படி ஒரு ஹெல்மெட் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்தோம்னா செலவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரியா. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்கன்னா மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா செலவை குறைக்கிறது தான் சரியா. ஸோ இந்த ரெஃபரண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நாடுகளில் தான் அதை கொண்டு வர முடியும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் தான். நம்மள மாதிரி பெரிய நாட்டில் வந்து அதை கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம ஊரில் ரெஃபரண்டம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெஃபரண்டம் பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் இருக்குது, இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் ஏன் இல்லை அப்படின்னா மக்கள் தொகை பெரிய நாடு, செலவு அதிகமாகும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன். இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறத வந்து யாருடைய பரிந்துரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, நிறைய தடவை கேட்டுக்கிறாங்க. கேபினெட் மிஷனோட பரிந்துரை. சரியா. கேபினெட் மிஷனோட பரிந்துரை. இந்த கேபினெட் மிஷன் கூட இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்பீங்க.
சரியா? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சரியா? ஆகஸ்ட் ஆஃபர் 1940. இதோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 இரண்டாம் உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இரண்டாம் உலகப் போர் நடைபெறும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. 2 விதமான வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, உலக வல்லரசு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அச்சு நாடுகள், கூட்டு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இந்த கூட்டு நாடுகள்ல யாரெல்லாம் வர்றாங்கன்னா, அது அலைஸ்ன்னு சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர், யுஎஸ்ஏ அண்ட் யுகே இவங்க இருக்கிறாங்க. ஆக்சிஸ் அச்சு நாடுகள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். ஸோ இப்போ இந்த வேர்ல்டு வார் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே வருவார். அதாவது அச்சு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ யுகே வந்து பார்த்தீங்கன்னா லாசிங் சைடுல வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, யுகே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடையக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ அந்த தோல்வி அடையக்கூடிய நிலையில இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, யுஎஸ்ஏ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய காலனி நாடுகள்ல இருக்கிற மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்ல ஈடுபடுறதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அப்போ சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேருக்கு இடையில யார் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கான நடக்கிற ஒரு போரு. இதுல வந்து நாங்க என்ன பண்ண போறோம்? ஸோ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து விடுதலை வேண்டி நாங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டைம்ல நாங்க வந்து எப்படி வந்து போராடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதுல க சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாரி ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடையக்கூடிய நிலையில இருக்குது. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்த அட்டாக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்த வின் பண்ணி இந்தியாவுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாரி ஆட்கள் சொல்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்திய என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்தே தோல்வி அடையக்கூடிய நிலையில இருக்குது. அவங்களே கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு குடுக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் மாரி ஆட்கள் சொல்றாங்க. நேரு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டுமே எடுக்கல. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவாகவும் செயல்படல. மகாத்மா காந்திக்கு ஆதரவாகவும் செயல்படல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கிறார். ஸோ இப்போ காலனி மக்களுடைய அதாவது இந்தியாவை மாரி யுகே வந்து பார்த்தீங்கன்னா நெறைய நாடுகள காலனி நாடுகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த நாடுகளுடைய மக்களுடைய ஆதரவு இல்லாம இந்த 2ஆம் உலகப் போர்ல இங்கிலாந்து வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ இந்த மக்களுடைய ஆதரவ பெறணும் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சில சலுகைகள் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும். அந்த குடுக்குற சலுகைக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் ஆஃபர். அந்த அறிவிப்புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆகஸ்ட் மாசம் நடக்கிறது. அப்ப யார் இத குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லார்டு லிலிங்டோ வைஸ்ராயா இருக்கிறாரு. லிலிங்டோ பிரபு. சரியா? வைஸ்ராயா இருக்கிறாரு லார்டு லிலிங்டோ. லிலிங்டோ பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாரு. சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாருங்க. சரியா? டொமினியன் ஸ்டேட்டஸ். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்தியாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலனி நாடா பிடிச்சு வச்சிருந்ததோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நாடுகள பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுல சில நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டொமினியன் அந்தஸ்து குடுத்துருக்காங்க. இந்த டொமினியன் அந்தஸ்து முதல்ல எந்த நாட்டுக்கு குடுத்துருக்காங்கன்னா, கனடாக்கு குடுத்துருக்காங்க. சரியா? டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து பார்லிமென்ட் ஒண்ணு குடுத்துருவாங்க. அந்த நாட்டு மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருவாங்க. ஆனா, டிஃபென்ஸ் அதாவது ஆர்மி, ஃபாரின் பாலிசி இது 2ம் இங்கிலாந்து தான் டிசைட் பண்ணும். சரியா? அந்த நாடு சொந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவ எதுவும் பண்ண முடியாது.
மற்ற வெளிநாட்டுக்கிட்ட இங்கிலாந்தோட அனுமதி இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒப்பந்தமோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ். எல்லாமே இருக்கும். இந்த 2 தவிர மற்ற எல்லா அதிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த அந்தஸ்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகஸ்ட் ஆஃபர்ல நான் இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அது போக சில இதெல்லாம் சொல்றாரு. என்னன்னா வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிர்வாக செயற்குழு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செயற்குழுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களுடைய எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகப்படுத்துறோம். ஸோ இதில் நிறைய சலுகைகள் கொடுக்குறாரு. அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆஃபர். சரியா? ஸோ அதில் நிறைய இருக்குது. நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இயர் யார் சொன்னாங்க, ரொம்ப டெப்த்தாக கேட்குறதா இருந்தால் டொமினியன் ஸ்டேட்டஸா இண்டிபெண்டன்ஸான்னு கேட்பாங்க. அதாவது பூரண சுதந்திரமா இல்லை டொமினியன் அந்தஸ்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதில் வேற ஒன்றும் இல்லை. சரியா? இதோட தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 1946ல் கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புகிறாங்க. எரேஸ் பண்ணிடலாமா? சரியா? கேபினெட் மிஷன் 1946ல் அனுப்புகிறாங்க. இயர் தான் முக்கியம். சரியா? கேபினெட் மிஷன் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1946 1946. சரியா? இந்த கேபினெட் மிஷனில் கொஞ்சம் டெப்த்தாக கேட்குறதா இருந்தால் என்னென்னா சில சமயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவில் அது எந்த பிரைம் மினிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. அட்லி. அப்போ இங்கிலாந்துடைய பிரதமர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்லி. அட்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய பிரதமர். கேபினெட் மிஷன் வரும்போது இந்த கேபினெட் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர்ல இருக்கு கேபினெட். கேபினெட் அந்தஸ்தில் இருக்கிற 3 அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர்றாங்க. சரியா? இதோட சேர்மன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிறவர். சரியா? பெத்திக் லாரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன். சரியா? இதுல இன்னும் மீதி உள்ள 2 மெம்பர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிரிப்ஸ், சர் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ், அப்புறம் ஏவி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருக்கிறார். சரியா? மெம்பர்ஸ் கேட்டதில்ல, யார் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இயர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டெப்த்தாக கேட்குறதா இருந்தால் பிரைம் மினிஸ்டர் கேட்கலாம், கேட்டுக்கிறாங்க. மற்றபடி மெம்பர்ஸ் வந்து இதுவரைக்கும் கேட்டது இல்லை. சரியா? நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. இந்த கேபினெட் மிஷன் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ 1946 அப்படின்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்? கேட்கல. அதான் என்ன போராட்டம்? நிறைய போராட்டம் இருக்குது இண்டிபெண்டன்ஸ்க்காண்டி. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, 1857 புரட்சியில் இருந்து சுதந்திரம் அடைந்த வரைக்கும் எல்லா போராட்டமுமே நடந்துட்டு தான் இருக்குது. பர்டிகுலராக இந்த 1946 தான் பேக்ரவுண்டில் என்ன போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்? வெள்ளையனே வெளியேறு, குவிட் இந்தியா மூவ்மெண்ட். சரியா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. சரியா? அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்கும். ஸோ இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐஎன்ஏ கேம்பைன்னு சொல்லுவாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மியோட அந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, டெல்லி சலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின். அந்த கேம்பெயினில் அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இம்பால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவாங்க. இம்பால் வரைக்கும் மணிப்பூரில் இருக்கிற இம்பாலை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர்றாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜப்பான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வீசிடுறாங்க. அந்த ஜப்பானுடைய உதவி வந்து நமக்கு கிடைக்காது. ஜப்பான் அங்கே சரண்டர் ஆனதுனால ஐஎன்ஏவில் வந்து வந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுவாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடத்துகிறானுங்க. ஐஎன்ஏ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் நடக்கும் ஐஎன்ஏ ட்ரையல். சரி, அந்த ட்ரையல் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1945ல் நடக்குது. இது வந்து பேக்ரவுண்ட். 1945ல் இது நடக்கிறதுனால தான் 1946ல் கேபினெட் மிஷன் வந்து வருது.
சரியா? 1945ல இந்த ட்ரையல் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையல் வந்து நடந்துட்டு இருக்குது. சரியா? இந்த ட்ரையல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதை எரேஸ் பண்ணிடலாமா? சரியா? பிரேம்குமார் சேகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். பிரேம்குமார் சேகல், ஷா நவாஸ் கான், குர்பக்ஷ் சிங் திலான். சரியா? இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் ஆர்மியில உள்ள சோல்ஜர்ஸ். சரியா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் உள்ள வீரர்கள். சரியா? இவங்க நான் ஏற்கனவே சொன்னேன், இம்பாலை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் சரணடைந்ததுனால இவங்களும் சரணடைய வேண்டியது மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியில உள்ளவங்களுக்கு ட்ரையல் நடத்துறாங்க ரெட் ஃபோர்ட்ல. எதனால ரெட் ஃபோர்ட்ல ட்ரையல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. சட்டசபை தேர்தல விட்டுருங்க. பாராளுமன்ற தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லும்போது வந்து என்ன சொல்றாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு போட்டாருங்க. சரியா? அந்த மாநாடு போடும்போது அவர் என்ன சொல்வாரு? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றுவோம்னு தான் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றுவோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? இப்போ காங்கிரஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபியோ வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் நிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, செங்கோட்டையை கைப்பற்றுவோம்னு தான் சொல்லுவாங்க. சரியா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பல் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்றது. அதாவது ஆட்சியோட அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இதில என்ன பண்றாங்கன்னா, ஐஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, செங்கோட்டைய கைப்பற்றுவதற்காண்டி தான் போறாங்க. சரியா? ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, செங்கோட்டைய தானே நீ பிடிக்கணும்னு வந்த, அதனால உனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையிலே ட்ரையல் நடத்தி நான் உனக்கு அங்கேயே தூக்கு தண்டனை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிரேம்குமார் சேகல் நேம்லயே தெரியுது உங்களுக்கு. அவர் வந்து ஒரு ஹிந்து. சரியா? ஷா நவாஸ் கான் பேர் என்ன? இந்த பேர்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? முஸ்லிம். குர்பக்ஷ் சிங் திலான் சிங். ஸோ என்ன பண்றாங்கன்னா, ஒரு இந்து, ஒரு முஸ்லிம், ஒரு சீக் இந்த 3 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து ட்ரையல் நடத்துறாங்க. ஸோ ஏன்னா இந்த 3 மதத்துக்காரங்க தான் அதில் இருப்பாங்க. ஸோ ஒரு மதத்துக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து ட்ரையல் நடத்துது. சரியா? இது குரூப் 1ல கேட்டிருக்கிறாங்க. எஸ்ஐல இது வரைக்கும் கேட்டதில்ல. மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதில்ல. இயர் வேணா கேட்கலாம். சரியா? குரூப் 1ல இந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அதில எப்படின்னா, அந்த 3 ஒரு 4 பேர் குடுத்து இதில யார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையல்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த இந்த ரெட் ஃபோர்ட் ட்ரையல்னு சொல்லிட்டு சொன்னேன். அதாவது வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஐஎன்ஏ ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதான் இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஐஎன்ஏ ட்ரையல். சரியா? இவங்களுக்கு சார்பா காங்கிரஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சில வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகுறாங்க. அதுல எல்லார் பேரும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆள் யாருன்னா நேரு, ஜவஹர்லால் நேரு. இவங்க சார்பா ஆஜரான ஒரு வழக்கறிஞர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஆஜராகிறாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் நடத்துறாங்க அப்படின்னா, அது சும்மா கண் துடைப்புக்காக வேண்டி தான் அந்த ட்ரையல் வந்து நடத்துவாங்க. நடத்துனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்குல தான் போடுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்த நபர்கள தட் மீன்ஸ் இந்த 3 பேர மட்டும் இல்ல, ஐஎன்ஏல இருந்து அரெஸ்ட் ஆன எல்லாத்தையும் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்றாங்க. எல்லா ஊர்லயும் போராட்டம் பண்றாங்க. சென்னையில போராட்டம் பண்றாங்க, கல்கத்தால போராட்டம் பண்றாங்க, பாம்பேல போராட்டம் பண்றாங்க. ஸோ இந்த போராட்டம் நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நாடு ஃபுல்லா ஒரு விதமான
கொந்தளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியற்ற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நிலவிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வன்முறை நடக்கும். சொல்லப்போனால் இந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டோட இந்த இந்த பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது மக்கள் நிறைய போராடுறாங்க அப்படின்னு உடனே ஃபைட்டர் ஜெட்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரியா? பொதுவாக நீங்கள் பார்த்து இப்போ எஸ்ஐ இதுக்கு வந்துருக்கிறீங்க. ஒரு இடத்துல கலவரம் நடக்குது. கலவரம் நடக்குன்னா அந்த கலவரத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஒன்றா இருக்கவங்கள பிரிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்கிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ மதுரையில இருக்கிறீங்க. சரியா? மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில ஏதோ ஒரு வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலவரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். இந்த கலவரத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு 2 குரூப் ஆஃப் பீப்பிள் அது காஸ்ட்டோ இல்ல ரிலிஜியனோ இல்ல 2 கேங்கோ 2 பேரும் அடிச்சுட்டு உருள்றாங்க. முதல்ல கண்ட்ரோல் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அந்த இத கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதான் எந்த போலீஸ் கொண்டு வருவாங்க? ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் தான் வரும் ஃபர்ஸ்ட். லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து யாரும் போமாட்டாங்க. சொல்லப்போனா லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க. லோக்கல் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் குடுத்துட்டு ஸ்டேஷன்லயே இருந்துக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் போலீஸ் தான் வரும். ஸோ ஏஆர் போலீஸ் வருதுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் அந்த இடத்துல போய் ஒரு 10 பேர் நிக்கிறதுக்கும், ஏஆர் போலீஸ்ல இருந்து ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூனிஃபார்ம்ல போய் நிக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குது. உண்டா இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கும். சரியா? எப்ப வேணாலும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனா, இதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க. ரொம்ப பெரிய கலவரம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுல அந்த அந்த அவங்க கொண்டு வர ஃபோர்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே 6 ஃபீட்டுக்கு மேல இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அத பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ, இந்த டைம்ல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ வந்து ஏஆரால கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆர்மிய கொண்டு வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது போலீஸால அங்க வந்து முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஆர்மிய கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு சாதாரண மக்கள் போராட்டத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபைட்டர் ஜெட்ட கொண்டு வர்றாங்கன்னா என்ன மீனிங்குங்க? கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. சரியா? எதனால நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவங்கள விடுதலை பண்ண சொல்லி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த போராட்டத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னா, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. சரியா? போலீஸ் இந்திய மக்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இருக்குல்ல. ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ட்ரெயின்ல இருக்கிற லோக்கோ பைலட் வந்து பார்த்தீங்கன்னா, வெடிகுண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வெடிகுண்டு செஞ்சு இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்து விடுவாங்க. சுதந்திர போராட்டத்தில யூஸ் பண்றதுக்கு. அவங்களும் அத வாங்கிட்டு போவாங்க. ஸோ, போலீஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஎஸ் ஆஃபீசர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. ஸோ, இப்படி ஆதரவா செயல்படுறதுனால, பிரிட்டிஷ்க்கு வந்து என்ன தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவ நம்மளால ஆட்சி செய்ய முடியாது. ஸோ, இந்தியாவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் குடுத்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துருவாங்க. ஸோ, அது சம்மந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் வந்து என்ன ஃபார்மேட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வர்றது தான் கேபினட் மிஷன். இப்போ புரியுதா? எதனால வந்து பார்த்தீங்கன்னா, கேபினட் மிஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதில தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ட்ரையல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஐஎன்ஏ ட்ரையல். அப்புறம் இது கேட்டுக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு. சரியா? அந்த ஐஎன்ஏ ட்ரையல்ல அவங்களுக்காண்டி ஆஜரான வழக்கறிஞர் யார் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கு மேல இதில ஒண்ணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல தான் கேட்டுருக்காங்க. எஸ்ஐக்கு இதுவரைக்கும் கேட்டதில்ல. அவ்வளோ டெப்த்தா போனதில்ல. சரியா? சரியா? நீங்க இதில தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, கேபினட் மிஷனுடைய பரிந்துரை. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எதோட பரிந்துரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கேபினட் மிஷன். இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1946. சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீட் வந்து என்ன இதில வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 1:1 மில்லியன். அதாவது 10 லட்சத்துக்கு ஒருவர். ஸோ நீங்க ஹிஸ்டரியில வந்து படிப்பீங்க. அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது 2 விதமா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா?
இது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சுதேச அரசுகள் மாகாணங்கள் சொல்லுவாங்க. இப்போ மாகாணம் அப்படின்னா மெட்ராஸ் மாகாணம், சரியா, பம்பாய் மாகாணம், வங்காளம் மாகாணம், சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா குட்டி அரசு, சுதேச அரசு. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் சுதேச அரசு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க, திருவிதாங்கூர் சமஸ்தானம், சரியா. திருவாங்கூர் சமஸ்தானம் சொல்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட். அதே மாதிரி ஹைதராபாடும் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட், சரியா. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கும். ஒன்று ப்ராவின்சஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட், சரியா. இந்த ரெண்டுக்கு இடையில என்ன ரேஷியோவில் எடுத்திருக்காங்க அப்படின்னா 1:1 மில்லியன், 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி, 10 லட்சத்துக்கு ஒருவர், 1:1 மில்லியன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராவின்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 292 மாகாணங்கள் இருக்குது. சுதேச அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா 93 சுதேச அரசுகள் இருக்குது. எழுதிட்டீங்களா? நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியங்க. ப்ராவின்சஸ் 292, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் 93, சரியா. இதில் இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மதத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் அண்ட் சிக்ஸ். அதான் ஐஎன்ஏ ட்ரையலில் எந்த மதத்துக்காரங்க பிடிச்சிருக்காங்களோ அந்த மதத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, சரியா. இந்துக்கள், முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இந்த 3 மதத்தை சார்ந்த பிரதிநிதிகள் மட்டும்தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில், அரசமைப்பு நிர்ணய சபையில் இருந்தாங்க, இந்த மாகாணங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப. ஸோ அடுத்தது இது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லிங்கன்னா மெத்தட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. இப்போதைக்கு இது என்னன்னு படிச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் நடத்தும் போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது மட்டுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுக்கும். நான் அதை அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது என்ன மெத்தட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்டைரக்ட்லி எலெக்டட், அதாவது மறைமுக தேர்தல் முறை. அடுத்தது மெத்தட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. சரி, அடுத்தது the salient features of Indian Constitution. சரியா, இந்திய அரசமைப்போட சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், சரியா. அதாவது உலகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதில் நீளமான அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தான். அது எதனால அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்த்தியஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எதனால அது நீளமாக இருக்குன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும், எல்லாத்த பற்றியும் இருக்கும். சர்வீஸ் கமிஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எழுதுறீங்க அப்படின்னா அது பல்கியராக தான் இருக்கும். நீங்கள் அதிகமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலாவாரியாக எழுதணும்னு நினைக்கும் போதே அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உலகத்திலேயே அதிகம் நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு எதுன்னா இந்திய அரசியலமைப்பு, சரியா. அதே இது பழமையான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூஎஸ், சரியா. அமெரிக்காவோட அரசமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான அரசியலமைப்பு, சரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பின் பல்வேறு மூலங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எடுத்திருப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து நம்ம எடுத்திருப்போம், சரியா. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது பாராளுமன்ற அரசியலமைப்பு முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம், சரியா. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசமைப்பிலிருந்து எடுத்திருப்போம். அந்த டேப்லர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியங்க. அதில் கேட்குறதா வந்து அதுதான் கேட்பாங்க, சரியா. அந்த அரசமைப்பு சம்மந்தமாக கேட்கணும் அப்படின்னா அதை கேட்கலாம். எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது, சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் இல்லை, அப்படி தானே. சிலபஸ் பார்த்தீங்களா? சிலபஸில் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக இருக்காது. உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா நேராக குடியுரிமை தான் இருக்கும், சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு அடுத்தால நேராக வந்து பார்த்தீங்கன்னா
கவர்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. தேர்தல் ஆணையம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், பார்லிமெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீங்க என்னன்னா அந்த அடிப்படை உரிமை பத்தி லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா இதுவரைக்கும் கொஸ்டின் எதுவும் கேட்டது இல்லைங்க. அடிப்படை உரிமைகளை பற்றி கொஸ்டின் கேட்டதில்ல. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்துரிமை வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நீக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து கேட்டுருக்காங்க. ஸோ மேலோட்டமா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற அளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த்தா படிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடிப்படை உரிமைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுவும் சிலபஸ்ல இல்லை உங்களுக்கு. சரியா? ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இதுல பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா இது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். உள்ள டெப்த்தா வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். அதே மாரி நான் இதுவரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டிகிள் நம்பர்ஸ் எதுவும் கேட்ட மாரி தெரியல. கன்டென்ட் தான் கேட்குறாங்க. ஓ! 32 மட்டும் கேட்டிருக்காங்களா? மத்தபடி ஆர்டிகிள் நம்பர் குடுத்து எதுவுமே கேட்டதில்ல. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேலோட்டமா படிச்சுக்கோங்க. சரியா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் கேள்விங்கிறது 3ல இருந்து 5 கேள்வி தான் கேட்குறாங்க. மத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிவிக்ஸ் குடிமையியல்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கு ஏத்த மாரியே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பார்த்துக்குறோம். சரியா? அடுத்தது எ யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. சரியா? ரிஜிட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ளெக்சிபிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் அமெண்டிங் ப்ரொசீஜர். அதாவது எப்படி திருத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அது நெகிழ்வுத்தன்மையோட இருக்குதா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இறுக்கமா இருக்குதா? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இது நான் அமெண்ட்மென்ட் நடத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, அடுத்தது சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். டெமோக்ரஸினா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, படிச்ச அது முக்கியமான கேள்வினே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஆபிரகாம் லிங்கனோட டெஃபினிஷன். சரியா? மக்களாட்சி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி. சரியா? நமக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். இத தமிழ்ல எத்தனை பேர் எழுதுறீங்க? சரியா? இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. மக்களாட்சி. சரியா? மக்களாட்சி அப்படிங்கிறதுக்கு தி பெஸ்ட் டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன் சொன்னதுதான். சரியா? வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை. தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களே இந்தியாவை ஆள்கிறார்கள். சரியா? இதுக்கு அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, யுனிவர்சல் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யுனிவர்சல் பிரான்சைஸ். இப்போ நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில வந்து பார்த்தீங்கன்னா, திங்ஸ் குடுக்குறாங்க. ரேஷன் கடையில நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம ஊர்ல அந்த ஃபாலோ பண்ற ரேஷன் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, யுனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிடிஎஸ். எஸ் தான். யுனிவர்சல் பிடிஎஸ். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதாவது யுனிவர்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே கொடுக்கிறது. இப்போ நீங்க இது நார்த் இந்தியாக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாருக்குமே ரேஷன் கார்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து அப்படி இல்லை. ரேஷன் கார்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். நீங்க ரேஷன் கார்டு தான் நம்மளுடைய முக்கியமான டாக்குமெண்ட். நீங்க போய் விஓஓ கிட்டயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார்ட்டே நீங்க ஏதாவது ஒரு மனு கொடுக்க போனா கூட ரேஷன் கார்டு இது இல்லை அப்படின்னா உங்களை வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற ரேஷன் கார்டு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பொருளாவது கொடுப்பாங்க. சரியா? இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சில பொருட்கள் வந்து நீங்க ரேஷன் கடையில வாங்கிக்கலாம். உங்க போலீஸ் கேண்டீன் இல்ல, நார்மல் ரேஷன் கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சில பொருள் வந்து வாங்கிக்கலாம். இதே இது நீங்க நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா அப்படி இருக்காது. அண்ட் நீங்க ஒன்ஸ் என்ன சொல்றது, ஒரு ஆஃபீஸர் கிரேடுக்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரேஷன் கார்டே கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு பேர் தான் யுனிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ அதைத்தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வயது வந்து அனைவருக்கும் வாக்குரிமைன்னு சொல்றது. யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். அதாவது 18 வயசு முடிஞ்சிச்சுன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ஓட்டிங் ரைட் வந்து உண்டு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிப்போம். குடவோலை முறையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, குடவோலை முறை இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த குடவோலை முறை வந்து யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸா எல்லாருக்கும் வாக்குரிமை இருந்தானா இருக்காது. அதுல சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கணும் சொந்தமா. அரசாங்கத்துக்கு இவ்வளவு வரி கட்டுறதா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து தேர்தல்ல போட்டியிட முடியும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல்ல ஓட்டு போட முடியும். ஆனா, நம்ம இப்போ ஃபாலோ பண்ற அந்த மக்களாட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் தான். 18 வயசு இருக்கிற எல்லாருக்குமே வோட்டிங் ரைட்ஸ். சரியா? 21 வயசு முடிஞ்சுன்னா நீங்க வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கலாம்.
25 வயசு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இந்த 2 கண்டிஷன் தான். மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் நீங்கள் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும், இல்லை நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். அப்படி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரியா? இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம எல்லாருக்கும் குடுக்குறதுக்கு பேரு தான் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை. யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? அடுத்தது இறையாண்மை. இத வந்து பார்த்தீங்கன்னா, சாவரினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இறையாண்மை அப்படின்னா என்ரிகா லெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 13 தெரியல, 2 இயர்ல ஏதோ ஒன்று. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மெர்ச்சன்ட் வெசல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வியாபார கப்பல் இது. இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. கப்பல் இதில் பொறுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சோமாலியா எதுக்குங்க ஃபேமஸு? சோமாலியான்னு ஒரு நாடு இருக்கு. கடல் கொள்ளையர்கள். இப்போ இந்த கடல் கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க ஊர் வழியாக போகிற கப்பலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஷிப்பு ஓனர்கிட்ட காசு வாங்குவாங்க. இந்த ஷிப்பு ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நஷ்டம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் நஷ்டம். சரியா? இதில் அது போக பாதிக்கப்படுற நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க செயிலர்ஸ். சரியா? ஏன்னா அவன் நம்மள மாதிரி ஏதாவது கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருந்தால் இருப்பான். ஓனருக்கு வந்து எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாரு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிடுவாங்க. இந்த கடற்கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த கப்பலை பிடிச்சி வச்சிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சில செயிலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு போட்டுருவானுங்க. ஸோ அப்படி சுட்டு போட்டாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ். ஸோ இதை தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஷிப்பு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்தந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு பாடி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. சரியா? பாடி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இப்போ ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ சல்மான் கான் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து பாடி கார்ட்ஸ் வச்சுருப்பார். சரியா? பிரைவேட் கன்மேன் வச்சுருப்பார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். கவர்மெண்ட்டுமே செக்யூரிட்டி கொடுக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னா, சிஐஎஸ்எஃப் யூஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஒரு கன்மேனுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வச்சுருப்பாங்க. பெர் மந்த்து நீங்கள் அதை பே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இது கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. சில கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க நேவிலேயோ இல்லை ஆர்மிலேயோ உள்ள கன்மேனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. இந்த என்ரிகா லெக்ஸியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தாலியில் உள்ள ஒரு கப்பல் அது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தாலியில் உள்ள மரைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்படையில் உள்ளவங்கன்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் தமிழ்நாடு இதில் வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டுன்னு சொல்கிறோம். நேவி வேறு, கோஸ்ட் கார்டு வேறு. ஸோ அங்கே இருக்கிற அந்த நேவி இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மரைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மரைனர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இதுக்காக வேண்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வருது. அது இந்தியன் வாட்டர்ஸில் வருதா, அது எந்த வாட்டர்ஸில் வருதுன்னு நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஷிப்பை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா 12 நாட்டிக்கல் மைல்ஸ் நிலப்பரப்பில் இருந்து 12 கடல் மைல் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய வாட்டர். இப்போ நம்ம ஊர் ஃபிஷர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா 12 மைல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போய் பிடிக்கலாம். அது வந்து இந்தியாவுடைய நம்ம எல்லைக்குள்ள வந்து அது இருக்கிறது. இந்த 12 மைலை நீங்கள் தாண்டி போகிறீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வாட்டருக்குள்ள போயிடுவீங்க. சரியா? சர்வதேச கடல் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவீங்க. ஸோ இந்த 12 மைல்கள் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுக்குள்ள இருக்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, மீன் பிடிக்கிறதோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்நாடே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ என்னன்னா இந்த ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற கன்மேன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஐ திங்க் 3 பேரோ 4 பேரோ இறந்துடுறாங்க. அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஃபிஷர்மேன், மீதி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள ஃபிஷர்மேன். சரியா? இவங்க இறந்துடுறாங்க. ஸோ இப்போ இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா,
இந்த கன்மேன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கடற்கொள்ளையர்கள் நினைச்சு நாங்க ஷூட் பண்ணிட்டோம். மத்தபடி ஃபிஷர்மேன் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம சொல்ற அலிகேஷன் என்னன்னா, நீ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்னிங் ஷாட் ஒண்ணு ஃபயர் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க வர்றாங்க அப்படின்னா, நீ முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு வார்னிங் ஷாட் ஒண்ணு ஃபயர் பண்ணியிருக்கணும். நீ வார்னிங் ஷாட் ஃபயர் பண்ணாம டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷர்மேன டார்கெட் பண்ணி நீ ஷூட் பண்ணியிருக்கிற. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறோம். ஆக்சுவலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத்தாலியோட நேவில வேலை பார்க்குறவங்க. இப்போ நம்ம ஊர்ல இப்ப நீங்க போலீஸ்ல இருக்கிறீங்க, எஸ்ஐயா இருக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டீங்க. உங்க மேல கேஸ் போட முடியுமா? எப்போ பண்ண முடியும்னா, கவர்ன்மென்ட் அப்ரூவல் குடுத்தா தான் பண்ண முடியும். கவர்ன்மென்ட் அப்ரூவல் குடுக்குமா? இதுவரைக்கும் எங்கேயாவது அப்ரூவல் குடுத்துன்னு படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, நீங்க வந்து இப்ப கவர்ன்மென்ட்க்கு எதிரா போயிரும். நீங்க செய்யறதே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்டோட டியூட்டிய பண்றீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்க மேல கேஸ் போடுறது அப்படிங்கிறது கவர்ன்மென்ட்க்கு கவர்ன்மென்ட்டே கேஸ் போட்டுக்கிற மாரி. ஸோ அதனால நீங்க ஒரு இது பண்றீங்க அப்படின்னா, ஒரு என்கவுண்டர் இல்ல ஒரு இடத்துல லத்தி சார்ஜ் தான் பண்றீங்கன்னா, உங்கள கவர்ன்மென்ட் வந்து புரொடெக்ட் பண்ண தான் செய்யும். உங்களுக்கு குடுக்குற மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி ஏஆர் லைன்ல போடுவாங்க அவ்வளோதான். அதுக்கு மேல வேற எதுவுமே இருக்காது. சரியா? ஸோ இப்ப என்ன அப்படின்னா, இந்த நேவிக்காரங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் ஃபைல் பண்றது அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் டூ ஒரு போலீஸ் ஆஃபீசர் மேல கேஸ் ஃபைல் பண்ற மாரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத்தாலி வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கவர்ன்மென்ட் சர்வன்ட். அவங்க மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அப்படி நீங்க கேஸ் ஃபைல் பண்றதா இருந்தாலும், எங்க நாட்டு சட்டப்படி தான் அத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்தியா சொன்னது என்ன அப்படின்னா, சாவரின். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் எ சாவரின் கன்ட்ரி. இந்தியா என்பது இறையாண்மை மிக்க ஒரு நாடு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உள்நாட்டு, வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான தலையீடும் இன்றி நிர்வகித்தல். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம நாட்டு லா படி தான் பண்ணோம். அவங்கள தூக்கி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி கொச்சின்ல நினைக்கிறேன். கொச்சின்லயா திருவனந்தபுரமான்னு தெரியல. இந்த 2 ஜெயில்ல ஏதோ ஒரு ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் இருந்தாங்க. அப்புறம் ஜாமீன் குடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கவர்ன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணி ஏன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டதுல்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. ஸோ இறையாண்மை அப்படின்னா, உள்நாட்டு, வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டின் தலையீடு இன்றி நிர்வகித்தல். இதுக்கு பேர் தான் இறையாண்மை அப்படின்னு சொல்றது. இந்தியா இஸ் எ சாவரின் கன்ட்ரி. இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சமதர்மம். சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது சோசியலிசம் பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976. சரியா? சமதர்மம். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது கேமராக்காண்டி தான் ஓடுது ஏசி. நீங்க வேணா கொஞ்சம் முன்னாடி மாறி உட்காந்துக்கங்க. ஒண்ணு ஃப்ரண்ட்ல வாங்க, இல்ல பேக்ல போயிருங்க. ஏசி போடுறதே கேமராக்காண்டி தான் போட்டிருக்காங்க. அந்த சில்னஸ் இருந்தா தான் கேமரா ஒர்க் ஆகும். இல்லைன்னா அது அப்படியே நின்றும். ஜாம் ஆகி நின்றும். சரியா? சோசியலிசம். இந்த சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சிருப்பீங்க. சோசியலிஸ்ட் கண்ட்ரிக்கு எது எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க? அதாவது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வாங்கிட்டு வர்றாங்க. சரியா? 100 சாக்லேட் வாங்கிட்டு வர்றாங்க. மொத்தம் 4 குழந்தைங்க. சரி, அந்த 4 குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 25 சாக்லேட் குடுக்குறாங்க. சரியா? இது ஒரு கேஸ். இன்னொரு இதுல என்ன பண்றாங்கன்னா, மொத்த சாக்லேட் வந்து 100. அம்மா என்ன பண்றாங்கன்னா, 20 சாக்லேட்ட அவங்களே வச்சுக்கிறாங்க.
ரிமைனிங் 100ல் 20 சாக்லேட் போயிட்டுனா எத்தனை சாக்லேட் இருக்கும்? 80 சாக்லேட். இந்த 80 சாக்லேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு 4 பசங்க, இந்த 4 பசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ சாக்லேட் வந்து சாப்பிட முடியுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, யாருமே 25 சாக்லேட்டுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அடுத்தது நீங்கள் பாக்கெட்டில் எதுவும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேரில் 2 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 25 சாக்லேட் சாப்பிட்றாங்க. சரியா? 50 போயிடுச்சு. ரிமைனிங் 30 சாக்லேட்டில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 10 சாக்லேட் சாப்பிட்ருக்கிறான். இன்னொரு பையன் 20 சாக்லேட் சாப்பிட்ருக்கிறான். சரியா? இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட ஏற்கனவே ஒரு 20 சாக்லேட் இருக்குது. அந்த 20ல் ஒரு 10 சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க, இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. சரியா? இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 100 சாக்லேட்டை அம்மாவே பிரித்து கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு 25 பிரித்து கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மார்க்ஸ் சோசியலிசம் அப்படிம்பாங்க. அதாவது சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்மாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அம்மா நினச்சா 10 சாக்லேட் தான் தருவோம்னு சொல்லலாம். சரியா? இந்த மார்க்ஸ் சோசியலிசத்தில் ஒரு நாட்டுடைய வளங்கள் எல்லாமே அரசாங்கத்துடைய மொத்த கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு நாட்டோட ரிசோர்ஸஸ் அது எதாக இருக்கலாம், எந்த ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கும். இந்த இது இருக்குது தெரியுமா, அந்த செகண்ட் கேஸ் சொன்னேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற சோசியலிசம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவாங்க. சரியா? கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறது. டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அடிக்கடி கேட்குற ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி. இந்த மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பப்ளிக்கும் இருக்கும், ப்ரைவேட்டும் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டோம்னா நம்ம செல்ஃபோன் தான். ஏர்டெல், ரிலையன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லும் காம்படிஷனில் இருக்கும். சரியா? இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்கிறது. இது நிறைய தடவை கேட்டுக்கிறாங்க. நம்ம வந்து என்ன எக்கனாமி மாடல் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது. மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சரியா? அந்த கலப்பு பொருளாதாரத்தோட ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன செகண்ட் கேஸ். இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ விமான நிலையம் அமைக்கிறாங்க. சரியா? பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த விமான நிலையத்தோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதானிக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். அதானிக்கு கொடுக்குறோம். இப்போ அதானியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீயே வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ லேண்ட் வாங்குவான்? ஐயாயிரம் ஏக்கர் கூட அவன் வாங்குவான். ஆனால் அவன்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது. சரியா? மக்கள் தரமான எக்ஸப்ட் சென்டிமெண்ட்டாக அட்டாச்மெண்ட் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே என்ன சொல்கிறது, அந்த அமௌண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 10 லட்சம் போகிற இடத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா தரேன்னு சொன்னால் நம்ம கொடுக்காமலா இருப்போம்? கண்டிப்பாக கொடுத்து தான் வருவோம். சரியா? ஸோ அதை நினச்சா எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு போகலாம். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ அம்மா வந்து ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா 25 சாக்லேட்டுக்கு மேலே நீ சாப்பிடக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உன் பாக்கெட்டில் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 500 ஏக்கர் நிலம் தான் நீ கையகப்படுத்தணும். ஸோ ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற சோசியலிசம், சமதர்மம்னு சொல்கிறது. சமதர்மம், முதலாளித்துவம் இணைந்த கலப்பு பொருளாதார முறை, மிக்ஸ்டு எக்கனாமி. இது புரியுதா? எனக்கு உங்களுக்கு கேட்குறதா இருந்தால் அந்த ஆக்ட் தான் கேட்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் கொண்டு வந்தாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? அடுத்தது போயிடலாமா? சரி, அடுத்தது மதச்சார்பின்மை. அரசு மதம் என ஒன்றில்லை, அனைத்து மதங்களும் சமம். மதச்சார்பின்மை இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா செக்குலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த செக்குலரிசம் ஃபாலோ பண்ணுறதுல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா,
ஸோ 2015 நினைக்கிறேன், 15ஆ 16 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்தியாவை சேர்ந்த மலையாளின்னு தான் நினைக்கிறேன் ஐயா, கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது 7th மந்த்தோ 8th மந்த்தோ என்னமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா அந்த சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று குழந்தையை காப்பாற்றலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாயை காப்பாற்றலாம். இந்த 2ல ஏதாவது ஒரு ஆளை தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹஸ்பண்ட் வந்து எதை சூஸ் பண்ணுவாங்க, இல்லைங்க ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒய்ஃபை காப்பாற்றினா என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணணும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாரு, சரிங்க அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் அயர்லாந்தில் அங்கே இருப்போம் 2015ஓ 16 தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல, 15ன்னு தான் நினைக்கிறேன். அப்போ இருந்த அந்த சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா அபார்ஷன் வந்து அங்கே பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அயர்லாந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் கண்ட்ரி, சரியா, பழமைவாத கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவ நாடு. ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியில் அபார்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரைம், சரியா, கருவை கலைப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறைவனுக்கு விரோதமாக செய்கிற ஒரு குற்றம். ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் வந்து இறந்துருவாங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை திருத்தம் கொண்டு வருவாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அயர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கண்ட்ரி. ஸோ அது கிறிஸ்தவ நாடாக இருக்கிறதுனால கிறிஸ்தவ மதத்தில் வந்து என்ன சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு வந்து ஃபாலோ பண்ணும். கிறிஸ்தவ மதத்தில் அபார்ஷன் வந்து கிரைம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நாட்டிலையும் அது வந்து கிரைம். நம்ம நாட்டில் அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற நாடு, செக்குலர் கண்ட்ரி. ஸோ நம்ம கொண்டு வர சட்டம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தோட கொள்கையையும் பின்பற்ற மாதிரி இருக்காது, சரியா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்குலரிசம். இந்த செக்குலரிசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் ரிலீஜியன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இப்போ ஸ்டேட் அகைன்ஸ்ட் ரிலிஜியன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நியூட்ரலாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் கொண்டாடுறாங்க, சரியா. பக்ரீத் கொண்டாடும் போது என்ன பண்ணுவாங்க, ஆடு வெட்டுவாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க, ஆடு வெட்டுறாங்க. ஆக்சுவலாக ஆடு வந்து நீங்கள் பப்ளிக் பிளேஸில் வெட்ட முடியுமா? எங்கேயாவது பப்ளிக் பிளேஸில் ஆடு வெட்டி பார்த்துருக்கீங்களா? வெட்டக்கூடாது, அது கிரைம். நீங்கள் ஆடு வெட்டுறதா இருந்தால் கோயிலில் வெட்டிக்கிடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் வெட்டக்கூடாது, கசாப் கடையில் தான் வெட்டணும். நம்ம ஊரில் எப்போ வெட்டுவோம்னா தீபாவளிக்கு பங்கு கறி வெட்டுறதுக்கு வெட்டுவோம், அப்படி தானே. ஆக்சுவலாக அப்படி வெட்டக்கூடாது. கசாப்பு கடையில் மட்டும்தான் ஆட்டை வந்து வெட்டணும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சென்னை மாதிரி மாநகராட்சிலாம் நீங்கள் ஆடு வெட்டணும் அப்படின்னா ஸ்லாட்டர் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீல் வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஆட்டை. அந்த ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வியாதியும் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டக்கூடிய இதில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாநகராட்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. அந்த சீல் இருக்கிற ஆட்டை தான் நீங்கள் வந்து வெட்டணும். எல்லா ஆட்டையும் வெட்ட முடியாது, ஏன்னா அது கிரைம், சரியா. ஆனால் பக்ரீத் அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிடலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர் ஜெயந்தி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய அந்த ஜெயந்தி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டாடுவோம். அன்னைக்கு இங்கே எங்கேயாவது கறிக்கடையை திறக்க முடியுமா? திறக்கக்கூடாது. அதே மாதிரி திருவள்ளுவருடைய இது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தினம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கடையை திறக்க முடியாது. ஸோ நம்ம நாட்டை பொறுத்தளவில் அதாவது உயிர் பலி கொடுக்கறது தான் ஒரு மதத்தோட கோட்பாடு அப்படின்னா உயிர் பலி கொடுத்துக்க, சரியா. கொல்லாமை அப்படிங்கிறது தான் ஒரு மதத்தோட கோட்பாடு அப்படின்னா அன்னைக்கு வந்து யாருமே கொல்லக்கூடாது. ஸோ ஒரு ரிலிஜியன் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ், ரிலீஜியஸ் சாக்ரிஃபைஸ் அதை வச்சிருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுது. இன்னொரு ரிலீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாக்ரிஃபைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ரிலீஜியஸ் ஃபாலோ இருக்குது அப்படின்னா அன்னைக்கு யாரும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற ரூலை நம்ம வந்து வச்சுக்கிறது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் அனைத்து மதங்களையும் சமமாக கருதுகிறது, புரியுதா. டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவல்,
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் மேட்டரில் நியூட்ரலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதே இது நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே எதுவுமே வந்து கிடையாது. எல்லாம் எந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலம் நடக்கிற இது நீங்கள் கிளாம்பாக்கத்தில் போய் நின்னீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க? சிறப்பு பேருந்து விடுவாங்க, ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதா கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பேருந்து விடும். ஸ்பெஷல் ட்ரெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோவாவிலேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விடுவாங்க, மும்பையிலேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விடுவாங்க. எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விடுவாங்க. அதே மாதிரி தான் ஹிந்து ஃபெஸ்டிவல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசியில் கும்பமேளா நடக்குது, அயோத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் திறக்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து விடுவாங்க. ஸோ எல்லா மதங்களுக்கும் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணுது. கிறிஸ்தவ மதத்தில் வர்ற இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் கொடுக்குறாங்க, ஹிந்து மதத்தில் வர்றதுக்கும் லீவ் கொடுக்குறாங்க. தீபாவளிக்கும் லீவ் கொடுக்குறாங்க, கிறிஸ்மஸுக்கும் லீவ் கொடுக்குறாங்க. ஸோ நம்முடைய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மதங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக கருதுகிறது. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதே இருக்காது. ஏன்னா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ரிலீஜியன். ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதத்திற்கு விரோதமான நாடு. அங்கே வந்து எந்த மத இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் கொடுக்க மாட்டாங்க. சரியா? நம்ம ஃபாலோ பண்ணுற இது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மதங்களும் சமம். இதில் டெப்த்தாக கேட்கணும் அதுதான் கேட்பாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியனுக்கு அகைன்ஸ்டாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக அப்படிங்கிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். சரியா? அடுத்தது குடியரசு ரிப்பப்ளிக். தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்தியா இஸ் ஏ ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். சரி, அடுத்தது பார்லிமெண்டரி ஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட் கண்ட்ரோல்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரியா? நாடாளுமன்ற ஆட்சி முறை. அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துகிறது. இது நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி படிக்கும்போது பார்ப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நடத்துகிறேன். சரியா? நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும் வரை அரசு நீடிக்கும். சரியா? இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஏ ஆதரவு தேவை? ஆட்சி அமைக்கணும் எத்தனை தேவை? 39 கரெக்டாக தெரியுமா? 117ன்னு நினைக்கிறேன். 117 எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும். மொத்தம் எத்தனை பேருங்க எம்எல்ஏ எத்தனை பேர்? 234 டிவைடட் பை 2 என்ன வரும்? +1. இது இருந்தால் ஆட்சி அமைச்சிடலாம். சரியா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேயும் ஐ திங்க் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 270ன்னு நினைக்கிறேன். 270 பேர் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கலாம். அது என்னன்னா 50% +1. 50% மேலே ஆதரவு இருக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆள் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிடலாம். இந்த ஆதரவு இருக்கும் தர வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் இருக்கலாம். புரியுதா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும் வரை அரசு நீடிக்கும். அதாவது கரெக்டாக சொல்கிறது தான் மக்களவை. நாடாளுமன்றம்னு சொல்கிறத விட மக்களவைன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். லோக்சபான்னு சொல்கிறது தான் கரெக்ட். புக்கில் வந்து நாடாளுமன்றம் தான் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டான டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை இல்லைனா லோக்சபான்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப். இது உங்களுக்கு சிலபஸ்லேயே இருக்குது. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நடத்துகிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. February 27, 2015 அமெண்ட்மெண்ட் அண்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். சரியா? 1955ஓட ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா திருத்திருக்கிறாங்க. என்னைக்குன்னா February 27, 2015 அன்னைக்கு திருத்திருக்கிறாங்க. நான் சிட்டிசன்ஷிப் நடத்தும்போது இதை டீட்டெயிலாக நடத்துகிறேன். இப்போதைக்கு இது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்கண்ணே.
பிப்ரவரி 27, 2015 அன்னைக்கு அதை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இது நான் சிட்டிசன்ஷிப் நடத்தும்போது டீட்டெயிலாக நடத்துகிறேன். இப்போதைக்கு அந்த டேட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒற்றை குடியுரிமை நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இரட்டை குடியுரிமைக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. சரியா? அமெரிக்காவில் இந்த இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2 விதமான சிட்டிசன்ஷிப் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம் ஸ்டேட் ஒன்று, யூனியன் கவர்மெண்ட் ஒன்று. ஸோ அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து அங்கே என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாகாணம்னு சொல்லுவாங்க, ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. அதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாகாணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாகாணத்தை வந்து கைப்பற்றி விட்டார், கமலா ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாகாணத்தை கைப்பற்றிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மாகாண வாரியாக தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறகு அப்படின்னா அதுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாகாணத்தில் அந்த குழந்தை பிறகுதோ அந்த மாகாணத்துடைய குடியுரிமை. சரியா? அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட குடியுரிமை. அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட நாடு. சரியா? நான் அது வந்து உங்களுக்கு யூனியன் ஆர்டிகல் 1 நடத்தும்போது நான் நடத்துகிறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டியூவல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. எந்த மாகாணத்தில் அந்த குழந்தை பிறகுதோ அதுக்கு ஒரு குடியுரிமை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவோட குடியுரிமை வந்துடும். நம்ம ஊரை பொறுத்தவரை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் பிறந்தாலும் சரி, தெலுங்கானாவில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை மட்டும்தான் வழங்கப்படும். நீங்கள் அந்த மாநிலத்துக்குன்னு தனியாக எந்த சிட்டிசன்ஷிப்பும் கிடையாது. ஓகேங்க? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதில் உங்களுக்கு கேட்குறதா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து எந்த நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உலகின் பழமையான அரசமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அரசமைப்பு தான். சரியா? ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அமெரிக்காவோடது. அடுத்தது இந்த சிட்டிசன்ஷிப், இந்த கான்ஸ்டியூஷன் கூட நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டுனா ப்ரீஎம்பிள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு சிலபஸில் கொடுக்கல ப்ரீஎம்பிள். இது வரைக்கும் கேள்வி எதுவும் கேட்ட மாதிரி தெரியல. நீங்கள் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்கன்னா ப்ரீஎம்பிள் அப்படின்னு சொல்கிறது. ப்ரீஎம்பிள் முகவுரைன்னு சொல்லுவாங்க தமிழில். உங்களுக்கு சிலபஸில் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன முகவுரைன்னு சொல்கிறது. இந்த ப்ரீஎம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது எந்த கான்ஸ்டியூஷன் அந்த முகவுரை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அமெரிக்கா தான். யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஎம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நம்ம கான்ஸ்டியூஷன்லேயும் ப்ரீஎம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரியா? இந்த ப்ரீஎம்பிளை பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ரீஎம்பிள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஒன்று வருது, சினிமா ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? எந்த சினிமாவாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடியே, மினிமம் 1 வீக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஒரு படத்தில் இப்போ அமரன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டீசரும் ரிலீஸ் ஆகுது. படத்தை முதல்ல எடுத்திருப்பாங்களா, டீசரை முதல்ல எடுத்திருப்பாங்களா? யா, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டீசர் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற சீன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நமக்கு பீக் மொமெண்ட் கொடுக்குதோ அந்த சீனை தான் வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீசரில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை தான் எழுதுவாங்க. கான்ஸ்டியூஷனை எழுதிட்டு அதில் எதெல்லாம் பெஸ்ட் பார்ட்டோ அதையெல்லாம் எடுத்து ப்ரீஎம்பிளில் கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு டீசரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? இப்போ அமரன் படத்தை எடுத்துக்கோங்க. அமரன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. நீங்கள் டீசரை பார்த்தோன்னா அந்த அமரன் படத்தில் என்ன நினச்சிருப்பீங்க? ஆர்மி படம்னு நினச்சிருப்பீங்க.
அதுக்கு அடுத்தது அந்த மேஜர் முகுந்த் வரதராஜனை பற்றி தெரிஞ்சதுன்னா அவரை பற்றின படம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கதை? அதாவது அவருடைய மனைவியோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியே சொல்லுவாங்க. படம் பார்த்துருக்கீங்களா? அமரன் பார்த்துட்டீங்களா? இந்த படத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா படம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாய் பல்லவியோட இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேருந்து வெளியில் பார்த்து எனக்கும் முகுந்துக்குமான கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த படம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அதே வாய்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் முடியும். ஸோ படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய மனைவியோட ஒப்பீனியனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சினிமாவை கொடுத்துருப்பாங்க. அது ஆர்மி ஸ்டோரியும் இருக்காது, காஷ்மீரை பற்றின கதையும் இருக்காது. அந்த படத்தை நீங்கள் பார்த்து அந்த டேரக்டர் சொல்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி. ஸோ அதே மாதிரி தான் ஒரு இடத்துல நீங்கள் அந்த ப்ரீஎம்பிளை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. கான்ஸ்டியூஷனை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஎம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். முகவுரையை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு போக முடியாது. கான்ஸ்டியூஷனை படித்தா மட்டும்தான் அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ வந்து ஒரு மூவி ஒன்று எடுக்கிறோங்க. மூவி எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டரோட இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவருக்கும் அந்த ஆக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஷூட்டிங் வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரை வந்து எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆக்டரை நம்ம போடுறோம். சரியா? அப்போ டீசர்லையும் சேஞ்ச் பண்ணணுமா இல்லையா? டீசர்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முகவுரையிலையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ப்ரீஎம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம அரசமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஎம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் பார்த்து பார்த்தீங்கன்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த 2 பாயிண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒன்றுனா உங்களுக்கு சிலபஸில் இல்லை. சப்போஸ் கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால இதை மட்டும் சொல்கிறேன். சரியா? இந்த ப்ரீஎம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷன், டியூவல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ உலகின் பழமையான அரசமைப்பு மட்டும் இல்லாமல் பழமையான முகவுரையும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அரசமைப்பு தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டேட்டுங்க. சிட்டிசன்ஷிப் பொறுத்தளவில். அடுத்தது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இது எலெக்ஷன் நடத்தும்போது நடத்துகிறேன். சரியா? 18 வயது நிறைந்திருந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இது நான் ஜுடிஷியரி நடத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் இல்லை. பட் லைட்டாக மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக டெப்த்தாக வந்து டிஎன்பிசி படிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக படிக்க வேண்டாம். மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் கேள்வி கேட்டுக்கிறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து. சரியா? அதுவும் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் கேட்டிருந்தாங்க. அடிப்படை உரிமைகள் 44வது திருத்த சட்டம் 1978 சொத்துரிமையை நீக்கியுள்ளது. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட் சம்பந்தமான கேள்வி. இதை தவிர வேற ஃபண்டமெண்டல் ரைட்ல எந்த கேள்வியும் உங்களுக்கு கேட்டதில்லை. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் இதில் வரும். அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களுக்கு சிலபஸ்லேயே இல்லை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அது மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரல் ஆர் யூனிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நான் வந்து ஆர்டிகிள் 1 நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நடத்துகிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் நடத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெப்த்தாக நடத்துகிறேங்க. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அரசமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரியா? அதில் இருந்து கேள்விகள் வந்து நிறைய இருக்கும். சரியா? ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலையும் அது வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2லேயுமே இருக்கும். கான்ஸ்டியூஷன்லையும் இருக்கும், ஹிஸ்ட்ரிலையும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா? தேங்க்யூ.